பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம வந்து ரெண்டு வயரை வச்சு நம்ம வந்து நாட்டு போட்டு வந்திருக்கோம். லூஸ் ஆகிடுங்க, அப்பப்போ டைட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு 3ங்க. மொத்தத்தையும் வந்து ரெண்டு நாட்டாக வந்து நம்ம பிடிச்சி எல்லா பக்கமும் நம்ம போட்டு முடிச்சுக்கிட்டோங்க. உங்களுக்கு பேஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும்னா நீங்கள் தென்னங்குச்சி சொருகிக்கலாங்க, அப்படி வேணான்னா விட்டுடலாங்க, உங்கள் விருப்பம் தாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்ட பேஸ்கெட்டில் நான் சொருவி இருந்தேங்க, இந்த பேஸ்கெட்டில் தென்னங்குச்சி சொருகலைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப்பு 3 முடிஞ்சுதுங்க. இப்போ இந்த ரெண்டு நாட்டு வயரை பிடிச்சி போட்டேன், ஒவ்வொரு நாட்டு போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே விட்டு இருக்கிற ரன்னிங் வயர் கொண்டு இப்போ கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 நாட்டு போட்டதில் இந்த ரன்னிங் வயர் கொண்டு உள்ளேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணலைங்க, 2 நாட்டு வந்து ரன்னிங் வயர் வச்சு தான் போட்டு ஏணிப்படி கொண்டு முடிச்சிட்டோங்க. அந்த வயர் உள்ளே விட்டு இருந்தோம். 2 நாட்டு போட்டு முடிச்சிட்ட அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு புதுசாக கூட நம்ம வந்து சேர்த்து போட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா உள்ளேருந்து கூட நம்ம ரன்னிங் வயர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாட்டை வந்து போட்டு வரணுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், உள்ளேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம், காட்டுறோம் பாருங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா ரன்னிங் வயர் இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஏற்கனவே விட்ட ரன்னிங் வயர் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி உள்ளேருந்து கொண்டு வந்துட்டு நம்ம 2 வயராக வந்து சேர்த்து போட்ட நாட்டு வந்து பக்கத்தில் இங்கே இருக்குங்க. இதை வந்து இந்த ரன்னிங் வயர் கொண்டு இப்போ நாட் போட்டு வர போகிறோங்க. இந்த பேஸ்கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெரி ஈஸிங்க. ஒரு நாளில் ஒரு 2 பேஸ்கெட் போட்டுடலாங்க. அடுத்து வந்து இந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அடுத்த இந்த வயரில் ஒரு நாட் போடணுங்க. அப்படியே வந்து பக்கத்தில் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே 2வது நாட்டு வருங்க. அடுத்து வந்து இந்த நாட்டில் 2 வயர் இருக்குங்க. இந்த 2 வயரை வச்சு நம்ம நாட் பின்ன போகிறோங்க. அப்படியே தொடர்ந்து பின்னி நம்ம ஏணிப்படி கொண்டு முடிக்க போகிறோங்க. இதுதாங்க ஸ்டெப்பு 4ங்க. ஒரு வரிசை ஏணிப்படி முடித்து அடுத்தது கிராஸ் நாட்டு 2 வயரை பிடிச்சி நாட் போட வேண்டியதாக வரும். அடுத்தது ஏணிப்படி கொண்டு முடிக்கணும், அதே மாதிரி போட்டு போகணுங்க. இப்போ இது பாருங்கள், இந்த வரிசை ஃபுல்லாக வந்து நம்ம ஏணிப்படி கொண்டு தான் முடிக்க போகிறோங்க.